நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்ற வார்த்தையை நிறைய ஆண்கள் உபயோகப்படுத்தி நம்ம பார்த்திருப்போம். இல்ல ஒரு சில வேலைக்கு போற பெண்கள் உபயோகப்படுத்தியும் பார்த்திருப்போம். ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் முக்கால்வாசி இந்த ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. யாராவது நமக்கு ஃபோன் பண்ணாங்க, நம்ம கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டு இருக்கோமோ இல்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்கோமோ, அப்ப உடனே கை கழுவிட்டு அந்த போனை ஆன்சர் பண்றோமே தவிர நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு ஏன் நம்ம கட் பண்றது இல்ல? ஏன்னா நாம செய்யற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லையே. ஆபீஸ்ல எப்படி மீட்டிங் முக்கியமா போயிடுச்சோ, வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கிரைண்டர்ல மாவு அரைக்கும் போது ரொம்ப குரூஷியலான டைம் தானே. ஒரு தடவை நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொன்னாதான் என்ன தப்பு? பொதுவா எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் கிட்டயும் காமனா ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுவாங்க. நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ, லக்கி, உன்னுடைய புருஷன் பத்தினா உனக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் ராப்பகல அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உழைச்சிட்டு வரான், அப்படி இருக்கிறதுனாலதான் நீ இப்படி வீட்டுல சந்தோஷமா இருக்க அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல பாவம், அவனோட வீட்டையும் அவங்களுக்கு பிறந்த பசங்களையும் இவ அவளோட கரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வீட்டுல இருந்து பாத்துக்கிறதுனாலதான் அவன் சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரான்னு. ஆல் தி ஜென்டில்மேன் அவுட் தேர், நீங்க உங்க மனைவி கிட்ட முழு சம்பளத்தையும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க கொடுக்குற அந்த 10-20 ரூபாய்க்கெல்லாம் கணக்கெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அவ செய்யற வேலைக்கு கணக்கு கேட்க ஆரம்பிச்சானா நீங்க வாழ்நாள் முழுவதும் சம்பாரிச்சு கொடுத்தாலும் இதாகாது.